ஆ, இயற்கை பற்றி நாம் என்னது 41வது பாடம். நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது 214, 41வது பாடம், பக்கம் 214. இயற்கை பெரிய தவறுகள் இந்த பூமியில் நிகழ்த்தி இருக்கிறது. இயற்கையே இப்ப குற்றவாளி. இயற்கை எவ்வளவு பெரிய தப்பு இருக்கு. நெற்றிக்கண்ணை திறப்படும் குற்றம் குற்றமே. இப்ப இயற்கை நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இல்ல, நேச்சர் ஆன்டி நேச்சர்ங்கிற மாதிரி இயற்கை பல தப்புகளை பண்ணியிருக்குது. அதே மாதிரி இன்றளவு மனிதனை தவறான வழியில மனிதனை கூட்டி செல்கிறது. அப்ப இயற்கையை எதிர்த்து நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. இயற்கை தப்பான வழியில தான் போயிட்டு இருக்கு. அந்த இயற்கை எப்படி மனிதனை வந்து தவறான வழி கொண்டு போறது, இழுத்துட்டு போறது, சாகடிக்கிறது, இதெல்லாமே இயற்கை பண்றது. அப்ப இயற்கையை வந்து நம்ம மனதின் மூலமாக இயற்கை சரி செய்ய வேண்டும். 3வது மனம். அதுல பாத்தீங்கன்னா இயற்கை என்னென்ன தப்பு பண்ணிருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இயற்கை என்னென்ன தவறு செய்திருக்கு. இயற்கை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது இயற்கை பெரிய தவறுகளை செய்தது உண்டு. முக்கியமாக சிலவற்றை கீழே பார்ப்போம். டைனோசர் டைனோசர் வந்து உலகம் போற தெரிஞ்சதுதான். நிறைய ஆவணங்கள் கிடைச்சது, நிறைய சாட்சிகள், அதனுடைய எலும்புகள், அதனுடைய என்ன முட்டைகள் என்னென்னமோ கிடைச்சது. ஆனால் அது இயற்கையினுடைய பேரழிவுகள். இது வரைக்கும் பூமி வந்து பல வகையில இது வரைக்கும் 5 முறை வந்து பூமி தாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 5வது முறையில தான் இந்த டைனோசர் இறந்து விட்டதாக சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து விண்வெளியிலிருந்து வந்து பெருங்கற்கள், விண்வெளியிலிருந்து பெருங்கற்கள் பூமியினுடைய காந்த மண்டலத்தை துளைச்சிட்டு நேரா வந்து பூமி தாக்கி அடிச்சு பல ஆயிரம் இதுக்கும் அது 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அடிச்சு அஹ், பூமியே மாறிடுச்சு. வளிமண்டல சூழல மாறி எல்லாமே இறந்து போச்சு. அது காரணம் டைனோசர். அவ்வளோ உடல் வலிமையில பயங்கரமா இருந்தது. பூமியிலேயே பயங்கரமான, தமிழ்நாட்டிலையும் அது இந்த அரியலூர், திருச்சி மாவட்டத்து பக்கத்தில் அரியலூர், அங்கே வந்து டைனோசர் வாழ்ந்தது எல்லாம் இருக்கு. சரி, அப்போ இயற்கை வந்து இவ்வளோ பெரிய சக்தியுடைய அந்த விலங்கையே தாக்கு பிடிக்குது. இயற்கைக்கு அந்த இயற்கைக்கு வந்து தாக்கு பிடிக்கிற தன்மை இல்லை, அல்லது இயற்கை அழியுது அப்படின்னா உடல் பலத்தில் மிருக பலம், பயங்கரமான பலம், உடல் பலம் தான் இருந்ததே தவிர அதற்கு இயற்கையான அறிவு பலம் இல்லை. அப்ப உடல் பலம் தான் இருந்தது. ஆனா சாதாரண கரப்பாம்பூச்சி, சாதாரண எலி, சின்ன சின்ன சிறு முயல்கள், இதெல்லாம் அந்த காலத்துல ஓணான், உடக்கான், ஓணான், இதெல்லாம் சிலந்திகள், கடல் கடல் சிலந்திகள், கடல் உடும்புகள், சின்ன சின்னது. அது அப்படியே டைனோசரோட இன்னொரு வடிவம், முதலை, இதெல்லாம். ஆனா அதெல்லாம் சிறு வடிவமா இருந்தா கூட தப்பிச்சு போய் தண்ணிக்குள்ளேயோ பூமியில வளை தோண்டியோ போய் தப்பிச்சு போச்சு. ஆனால் டைனோசர் ஆணவத்துல அவ்வளவு ஒரு உடலை பெற்றுட்டு அந்த கருங்கல், அந்த விண்வெளிக்கல் வந்து போதி பேரழிவுக்கு உட்பட்டு எல்லாம் இறந்து போச்சு. அதெல்லாம் எச்சங்கள் இப்ப கிடைக்குது. அதுல டைனோசர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்று சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின. அதிக உடல் பருமன் பெற்ற அவை புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. காக்கா வந்து எனக்கு என்னென்னமோ காக்கா வந்து பாட்டி வடை சுட்டும் பொழுது காக்கா வந்து ஒரு வடை எடுத்துட்டு போச்சு, இதெல்லாம் சொல்றமே. இதை விட புத்தி உள்ள காக்கா அந்த தண்ணீரை கீழே ஜாடிக்குள்ள தண்ணி இருந்தது, அதுக்கு மேல கட்டெல்லாம் போட்டுச்சு ம். அப்படின்னு சொல்ற. ஆனால் அறிவியலாக காக்கா சில வேலை பண்றதெல்லாம் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை நீ பார்த்திருப்பீங்க, சரியா? பார்த்திருக்கீங்களா? காகம் காகம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க ம். வீடியோ போட்டா பாத்துட்டீங்க. வந்து க்ரோ நாலேஜ்னு போட்டு பாருங்க, எத்தனை வீடியோ வருதுன்னு பாருங்க. அது என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுது காக்கா வந்து. ம். நீங்க பல்வேறு வகையான விலங்கு காட்சியகத்துல காக்காய் வந்து அறிவுத்திறன் காக்கால வச்சிருக்கிறாங்க. அது ஒரு காக்காய்க்கு ம். இருக்கிற ஒரு அறிவுத்திறன் கூட எதுக்கு இல்ல? டைனோசருக்கு இல்ல. இது காரணம் இயற்கையின் குற்றம் தான், அது காரணம். சரி, ஆக இது வந்து நான் வந்து இது தமிழர்கள் இது காக்காயை பற்றி நிறைய நுட்பமான கதைகளை, சிறு சிறு கதைகளை எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம படிக்கிற காலத்திலே வந்து காக்கா வந்து முயற்சி உடைய காக்காய் காகமாய் இருந்தது. ம். அது வந்து பறந்து போச்சு. ஒரு இடத்துல ஒரு பானை இருந்தது, எட்டி எட்டி பார்த்துச்சு. அது கொஞ்சோன்னு பானைக்கு தண்ணி கிடந்தது. அப்புறம் யோசனை பண்ணிச்சு, அழகா எழுதியிருப்பாங்க. அப்புறம் சிறு சிறு கல்லை போட்டுச்சு. அப்புறம் மறுபடி எட்டி பார்த்துச்சு, மறுபடி பறந்து பறந்து கல்லெல்லாம் போட்டுச்சு. கடைசியில் தண்ணி மேலே வந்தது.
தண்ணி மேலே வந்தோடனே ம். காக்கா தண்ணி குடிச்சிட்டு பறந்து போச்சும்பாங்க. அது பயங்கரமான ஒரு சிறு கதையா இருந்தா கூட டைனோசரோட பொருத்தி பார்க்குறப்போ அது இவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்தும் தன்னை தப்பிக்கும் திறன் தெரியாம போச்சு. காரணம் இயற்கை அதுக்கு புத்தியை கொடுக்கல, அல்ல கருத்து செலுத்தவில்லை. ஆக ம். ம். உடல் பருமனை பெற்ற அவை ஒரு புத்திசாலி புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. சில 1000 வருடங்களுக்கு முன் பூமியின் மீது மோதிய ஒரு பெரிய விண்கல்லில் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி எரிந்த போது டைனோசர்கள் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அப்ப பூமியே தீப்பிடிச்சு எரியுது. ஆனா சிறு சிறு விலங்குகள் பூமிகளை தப்பிச்சு போயிடுச்சு. அப்ப வந்து எரிந்தன என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது உண்மைதான். அது ஏன்னா அதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குது. விண்வெளியில் வந்து கல்லு மோதனை இன்னைக்கு அரிசோனா மாவட்டம் அமெரிக்கால பெரிய பெரிய குழிகள், வட்டமான குழிகள் இருந்திருக்குது. அது வந்து இயற்கையா உண்டானதல்ல. ஏதோ வந்து மோதி இம்பாக்ட், ஒரு கடுமையான இம்பாக்ட் மோதி அந்த வட்டம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள அகலம். ஆழம் பார்த்தீங்கன்னா 100 அடி 200 அடி 300 அடி 400 அடி ஆழம் பயங்கரமா இருக்கும். பார்த்து வட்டம் அதெல்லாம் வந்து விண்வெளியிலிருந்து வந்து விழுந்த கல்கள் தான். சரி, ரெண்டாவது திமிங்கலம். திமிங்கலம் பார்த்தீங்கன்னா அது பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. திமிங்கலம் உலகிலேயே பெரிய ஜீவராசி. திமிங்கலம் உலகின் தரைப்பகுதியிலிருந்து கடலுக்குள் இடம்பெயர்ந்த பாலூட்டி. தரைப்பகுதியிலிருந்து எங்க போச்சுன்னா கடலுக்கு போயிருக்கு. அப்ப தரையில் தனக்கு வாழுகின்ற தன்மை இயற்கைக்கு உண்டாக்கவில்லை. அது என்ன பண்ணுச்சுன்னா தரையினுடைய கொடுமை தாங்காம எங்க போகுது, தண்ணிக்கு போகுது. அப்போ தண்ணிக்கு போய் அங்க வாழுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த எப்படி மாட்டு இறைச்சியை வேட்டையாடுற மாதிரி எல்லாரும் திமிங்கலத்தை வேட்டையாடி சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடுமையான சட்டங்களை போட்டு திமிங்கலத்தை காப்பாத்துறாங்க. கடலுக்குள் இடம்பெயர்ந்தன பாலூட்டி வகை சேர்ந்த மிருகமாகும். இப்போதும் திமிங்கலம் கடல் கப்பல்கள் மூலம் வேட்டையாடப்படுகின்றன. திமிங்கலம் கப்பல்னே இருக்கு. திமிங்கலத்தை பிடிக்கணும் சில ராட்சச கப்பல்லாம் இருக்கு. ஜப்பான்காரன் ரொம்ப விரும்புறான். சைனாக்காரன் ஜப்பானுக்கு ரொம்ப அதிகமாக திங்கிறது அவனுக்கு தான். திமிங்கலத்தை வேட்டையாடி கொள்றதும் ஜப்பானுக்கு தான். இன்னைக்கு வேட்டையாடிட்டு தான் இருக்கானுங்க. ஏதோ கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது திமிங்கல கப்பல்கள் மூலம் வேட்டையாடப்படுவதை சர்வதேச கட்டுப்பாடுகள் மூலமாக அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது சாகப்போற கட்டுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். அது பல்வேறு திமிங்கலங்கள் இவங்க ரொம்ப கம்மி தான். எல்லாமே அவைகள் அழியாமல் காப்பாற்றப்பட நாடுகள் பெருமுயற்சி செய்து வருகின்றன. மூன்றாவது அலிகள். ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிற அலிகள். அவங்க பாருங்க, ஆணுமற்ற பெண்ணுமற்ற இவர்கள் மனிதனம் என்ற மரத்தின் பட்டுப்போன கிளைகள். மனித இனத்தின் பட்டுப்போன கிளைகள். எந்த நன்மையும் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. பட்டுப்போன கிளைகள் அவ்வளவுதான். உருவம் தான் இருக்குது. காய்ந்த மரம். அது எதுக்காகனா ஒண்ணுக்கு ஆகாது, அவ்வளவுதான். மீண்டும் உயிர்க்க முடியாது. என்னன்னா மீண்டும் உயிர்க்க முடியாது. அவங்க பிள்ளை போற மற்ற செய்ய முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான் நடக்குது. இப்போது திமிங்கல அலிகள் ஆணுமற்ற பெண்ணுமற்ற இனங்கள். மனித இனம் என்ற மதத்தின் மனிதனம் என்ற மரத்தின் பட்டுப்போன கிளைகள். ஆண் உடலில் பெண் வளமும் ஆண் உடலில் பெண் மனமும் பெண் உடலில் ஆண் மனமும் கொண்ட இவர்கள் இயற்கையின் பெரிய தவறுகளில் ஒன்று. இதை பற்றி நான் ஒரு கட்டுரையே எழுத முடியும். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பிற்கு இது தேவையற்றது. இயற்கை தம்மை தவறான வழியில் இட்டுச் செல்வது பலமுறை. இயற்கை தம்மை தவறான வழியிலே இட்டு சென்றது பலமுறை நடந்திருக்கிறது. நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதாவது இயற்கை என்ன வேணாலும் தப்பு பண்ணும். அப்ப இயற்கை இதுக்கெல்லாம் சொல்லியாச்சு. ஒரே அட்டியில ஒரு கல்லை போட்டு அடிச்சு சாகடிச்சாச்சு. அப்ப நாம தான் எப்படி இருக்கணும், விழிப்புணர்வா இருக்க வேண்டும். எப்படி அழகா சிந்திக்கிறாரு பாருங்க விஞ்ஞானி. இந்த வெங்கடேசன் கேட்கல எவ்வளவு பேரறிவு வந்ததுன்னு தெரியல. இத்தனை ஒழுங்குபடுத்துறாரு பாருங்க. ஒழுங்குபடுத்திட்டு கடைசியில மனித வர்க்கத்துல நடந்திருக்குது. அப்ப இயற்கை தம்மை தவறான வழியில் தன்னுடைய கூட்டத்தை வந்து தப்பா எடுத்துட்டு போகுது. நீங்க தான் என்ன பண்ணணும், சரியான வழி கொண்டுட்டு போகணும். அப்ப அறிவை வந்து மனதின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும். அறிவை மனதின் மூலம். மனம் 5. அதை நான் நேற்று கூட மனதை பத்தி பேசணும், வெளியேறி உள்ளறி பேசணும். ஆக மனித இனத்தின் ஆதி மதம் சமண மதம்னு சொல்றாங்க. இதற்கு ஆதாரம் தரும் புத்தகம் பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு. ஆசிரியர் ஆலே நடராசன். சமணர்கள் கடவுளை நம்புவதில்லை, ஆனால் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி வாழும் தேவர்களை நம்புகிறார்கள்.
கோவில்கள் இருப்பவை எல்லாம் இந்த தெய்வங்களே. அவை முக்திக்கு உதவ மாட்டா. அதாவது கோவில் இருக்கிற தெய்வங்களே ஒரு காலம் முக்திக்கு உதவ போறதில்ல. தெய்வங்களே மனித பிறவிகளாக பிறந்து முக்தி அடைய வேண்டும் என்று முதுமொழி உண்டு. முதுமொழி காஞ்சி முதுமொழி பார்த்தீங்கன்னா அதனுடைய எச்சம் தான் திருவள்ளுவர் என்ன எழுதுவாருன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய எச்சம் தான் திருவள்ளுவர் என்ன எழுதுவாரு. இதுக்கு இணையான ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது நினைப்பு இருக்குதா? உங்களுக்கு திருக்குறளா? ஏதாவது? எனக்கு தெரியாது. தெரியாது. பரவாயில்ல. வையத்துள் வாழ்வ பரவாயில்ல. அதாவது நல்ல மனிதர்கள் இப்ப நாம சொல்றோம் இல்லையா, இப்ப நல்லா வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டியா அவர் தெய்வமையான்னு சொல்றோம் இல்லையா, நல்ல மனிதன் தெய்வம் என்று சொல்வார்கள். அதுக்கு ஒரு திருக்குறளை சாதாரண எழுதி வச்சிருக்காரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். சொல்லுங்க. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வுரையும். வையத்தில் வாழ் வானுரையில் ம். எனக்கு தெரியாது ஐயா குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வ தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப வானம்னா மேலே கிடைக்க தெய்வம்ங்கிறீங்க, அழகா கொண்டு வந்து வச்சு தருவார். அப்ப வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வது தமிழர் மரபு. அப்ப நாம் கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து வழிகாட்டிய நம் சித்தர் பெருமக்களை. அப்ப மனிதனை வாழ்விக்கும் உண்மையான சக்தி விண்வெளியிலிருந்து பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக விஞ்ஞானத்தால் கருதப்படும் கருஞ்சொலியிலிருந்து பிளாக் ஹோல் என்ற காமா கதிர்களை எப்போதும் வெளிப்படுகிறது. கருஞ்சொலிகள் ஒளிவட்டத்திலிருந்து வரும் பொருட்களை எல்லாம் இழுத்து சாப்பிட்டு விடும். நம் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத காமா கதிர்களை எப்போதும் வெளியிடுகின்றன. அவை பூமிக்குள்ளும் பரவ வல்லவை. அதை யோகிகள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இப்ப நட்சத்திர மண்டலம், பூமி ஒரு நட்சத்திரம் தான். மற்ற நட்சத்திரத்துக்கு நடுவில் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கருந்துளை இருக்கும். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணணும், எல்லா ஒளியும் சாப்பிட்டுட்டே இருக்கும். எதையுமே சாப்பிடு, ஒளியவே உள்ளொருத்த சாப்பிடுனா ஒளி எவ்வளவு லேசானது, எவ்வளவு வேகத்துல பாயக்கூடியது. வினாடி நேரத்துல 3 லட்சம் கிலோமீட்டர் பாயக்கூடியது ஒளியவே தன்னுடைய ஈர்ப்பு விசையால் உள்ளிழுத்து கொண்டு போடும். ஆனால் தொடர்ந்து காமா கதிர் மட்டும் வெளிவிட்டுட்டே இருக்குது. அது ஆச்சரியமா இருக்கு. அதாவது காமா கதிரும் ஒரு ஒளி வெள்ளம் தான், வெளிச்சம் தான். மற்ற எல்லா ஒளியும் மட்டும் உள்ள சாப்பிட்டுட்டு காமா கதிர் ஒளி மட்டும் என்ன பண்ணுதுங்க, வெளியே அனுப்புது. அந்த இயற்கை நம்மை காப்பாத்துறதுக்கு எப்பேற்பட்ட வேலை பண்ணுது பாருங்க. அதுக்கு கருந்துளை இந்த வேலை செய்யுது. கரும்பள்ளம் கருந்துளை தங்கிட்டு இருக்கிற அந்த மின்காந்த ஒளியான காமா கதிர்களை வெளியே செல்கிறது. அது எல்லா பக்கம் பாய்கிறது. இதைத்தான் ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, யோகிகள் அந்த காமா கதிர்களை உணவாக பயன்படுத்தியிருக்கிறார்கள், சக்தியாக பயன்படுத்தி. இப்ப நாம அதைத்தான் பண்றோம். மனிதன் சுத்தமாகிறப்ப உங்களுக்கு என்ன சக்தி கிடைக்குது? காமா கதிர்கள் சக்தி கிடைக்கிறதுங்கிறதா விஷயம். எங்க கூட சேர்த்துறாரு பாருங்க வெங்கடேஷன். மனிதனை வாழ்விற்கு உண்மையான சக்தி விண்வெளியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தில் நடுவு இருப்பதாக விஞ்ஞானிகளால் நம்பப்படும் கருஞ்சொலியிலிருந்து பிளாக் ஹோல் காமா கதிர்களை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறது. அப்புறம் கருஞ்சொலிகள் ஒரு ஒளி ஒளி கடத்தப்பட்டு வரும் பெரும் பொருள்களை எல்லாம் இழுத்து தனக்கு தனதாக்கி கொண்டு தன் கண்ணுக்கு தெரியாத காமா கதிர்களை எப்போதும் வெளிப்படுத்துகின்றன. ஒளி உட்பட தம்மிடம் வரும் பொருட்களை எல்லாம் இழுத்து தனதாக்கி கொண்டு நம் கண்ணுக்கு தெரியாத காமா கதிர்களை எப்பொழுதும் வெளியிடுகின்றன. அவை பூமிக்குள்ளும் பாய வல்லவை. அதை யோகிகள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். மனித குழந்தைகளுக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண சைவ உணவை கொடுக்க வேண்டியதுதான். மனித குழந்தைகளுக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண சைவ உணவை கொடுக்க வேண்டியதுதான். வளர்ந்தபின் உடல் காமா கதிர்களை கிரகிக்க பயில்கிறது. வளர்ந்த பிறகு அது காமா கதிர்களை பாருங்க. அப்பதான் அந்த 15 வயசு 16 வயசு வரப்ப அந்த பெரிய பையன் ஆயிட்டான், பெரிய மாப்பிள்ளை ஆயிட்டான், பிள்ளையாட்டான், பையனாட்டான், சீர் செய்யறது எல்லா பதத்திலையும் இந்த வேலை பண்றாங்க. அப்ப என்னன்னா அந்த உடம்பு தனித்து இயங்க ஆரம்பித்து விடுகிறது. சார்புல இருந்து உணவு சார்பு, அம்மா சார்பு, அப்பா சார்பு எல்லாமே அந்த குழந்தை அங்கிருந்து மாறுது. இனப்பெருக்கம் பண்றதுக்கெல்லாம் தயாராயிடுச்சு.
இனப்பெருப்புக்கு ம். தயாராகுது, பிள்ளை பெறக்கு தயாராகுது, இதெல்லாம் பண்ணுது. அப்ப அது தனித்து இயங்கும் தன்மையாக மாறுகின்ற பொழுது அந்த குழந்தை காமா சக்தியில் வாழுகிற மாதிரி நம்ம மாற்றணும். அவனுக்கு மரணத்தை இல்லாத நிலையை இயற்கை வச்சிருக்குது. காமாக்கள் இருந்து மனித இயங்குறான். அது வந்து குகையில போய் இருக்கிற பொழுது மாச கணக்குல வார கணக்குல உள்ளிருந்து வெளிவருகின்ற பொழுது அந்த காமக்கதிரவன் வாழ இருக்குது. அப்படின்னா ஒரு நாளும் விண்வெளி என்ன பண்ணுது? இது சின்ன இயற்கை. சின்ன இயற்கையெல்லாம் என்ன பண்ணும்? சரி சில தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பெரிய இயற்கை வந்து பெரிய மனசோட நமக்கு இந்த காமா கதிரை அனுப்புது. அந்த காமா கதிர் எங்க இருந்து கேட்டா கருந்துளையில இருந்து வருது. எல்லாம் விஞ்ஞானி ஒத்துக்கிறான். பிளாக் ஹோல் இல்லாம ஒண்ணும் கிடையாது. பிளாக் ஹோலை பத்தி நிறைய படம்லாம் வந்தாச்சு. சினிமா வந்தது. பிளாக் ஹோல்ல பூந்து வெளிவரமெல்லாம் கற்பனை பண்றோம். ம், ம். மனித குழந்தைக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண தாய் உணவை கொடுத்து கொடுக்க வேண்டியதுதான். வளர்ச்சியின் வளர்ந்த பின் உடல் காமா கதிர்களை கிரகிக்க பயில்கிறது. யோகி விரும்பும்போது யோகி விரும்பும்போது நாம் சட்டையை கலட்டுவது போல இந்த உடலை விட்டு அவர்களின் மனம் வெளியேறி விடுகிறது. அதாவது யோகி என்ன நினைக்கிறான்? சட்டை கழட்டி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மனதை வந்து அவன் விரும்புறப்ப உடலை விட்டு வெளியே போறான். அப்ப சட்டையை கழட்டி வச்சுட்டு போறவன் எங்க போயிடுறான்? இப்ப சட்டை கழட்டுறப்ப நம்ம வந்து சட்டையை கழட்டி வைக்கிறப்ப உடம்பு வலிக்குமா? வலிக்காது. ஆனால் மரணம் அடைகிறப்ப இப்ப சாதாரண மரணம் அடைகிறப்ப என்ன பாடுபடுறான் பாத்தீங்களா இல்லையா? ம். என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நோயாளியும் வெளியில உயிர் போகும்போது பயங்கர வலியோட போகும். ஆனா யோகிகளுக்கு யோகிகளுக்கு வலி இல்லாம தாங்களே நினைச்ச மாதிரி விரிச்சு. அதுதான் அதை நோக்கி தான் இந்த பயிற்சி நடக்குது. கேளுங்கம்மா, என்ன கேட்க வந்தீங்க? நானா? இல்ல அவங்க ஏதோ கேட்டாங்க. உங்க பேர் என்ன? சந்திரா. இல்ல யோகிகளுக்கு வந்து அது அவங்க சட்டையை கட்டுற மாதிரி ஈஸியா போயிட்டுறாங்கன்னு சொல்லுங்க. சாதாரண மனித இப்ப தென்னுபோடு சாகரால அவனா எப்படி போறான்? வலி வேதனையோட போறான். ஆனா யோகிகள் அப்படி அதை நோக்கி தான் இந்த நகர் இருந்தது. அருமையான கண்டுபிடிப்பு. இந்த புத்தகம் வந்து உலகம் புறம் போயாக வேணும். 200 மொழியிலையும் மொழிபெயர்க்க வேண்டும். அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். உணர்ந்தவன் முயற்சி பண்ணணும். அதனாலதான் ஒரு 10 வெளிநாட்டு மாணவர்களை சந்திச்சு நான் கொடுத்தேன். நேற்றுல ஒரு சிறு முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாரும் வெவ்வேறு நாட்டு மாணவர்கள், எல்லாமே பிஹெச்டி பண்றவன். ஒருத்தனுக்காக மண்டையில சுருன்னு எரிச்சுன்னு வச்சுக்கேன். அது ஆங்கிலத்துல ஒரு 6-7 பக்கம் இருக்குது. அதுல எல்லா விஷயம் சொல்லியாச்சு. அவனுக்கு கிட்டத்தட்ட 3 மொழியோட வர்றான். தாய்மொழியோட வர்றான். அப்புறம் அயல் மொழி ஆங்கிலம் படிச்சுக்கிறேன். தமிழை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கான். அப்ப இனி அவன் பண்ண வேண்டியது இதுதான். அவன் போய் சங்க இலக்கியத்தை படிச்சு என்ன பண்ண போறான்? சங்க இலக்கியத்துல என்ன இருக்குது? சங்க இலக்கியத்துல அதுல இருக்கிற மேம்பட்ட அறிவு என்ன? சங்க இலக்கியத்தில் மேம்பட்ட அறிவு என்ன? சங்க இலக்கியத்திலே வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத சங்க இலக்கிய நூல் வந்து இருக்குது. அதுல வந்து திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த புலவருமே திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எந்த புலவருமே திருவள்ளுவர் ஏற்றுவே இல்லை. அது அவங்க செவிவழி செய்தி இருக்கு. கடைசியில பாண்டிய மன்னன் அவையில வந்து ஔவையார், அது பெண் ஔவையார், அந்த ஔவையார் வந்து விவாதம் பண்ணி கடைசியில மன்னர்கிட்ட போய் பேசி அங்க இருக்கிற புலவனுக்கு எவனும் ஒத்துக்கல. அவன் திருவள்ளுவர் வந்து கடைச்சங்க சேர்ந்தவர், சிறந்த கடைச்சங்க நூல். ஆனால் எந்த சங்கத்திலும் அவர் உறுப்பினராகவும் இல்லை, புலவராகவும் இல்லை. ஏன்னா யாரையும் அவர் வந்து புகழ்ந்து பாடணும் அவசியம் அவர் கிடையாது. ஏன்னா அவங்கள பசிதாக்கத்துக்கு வந்து யோக நடிகள் இருக்கிறவங்க. அவங்க இலக்கண விதிகளை கட்டுப்பட மாட்டாங்க. எதுக்கு கட்ட மாட்டாங்க? சாதாரண இலக்கண விதிக்கு கட்டுப்பட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா வெண்பா பாடல் வந்து சில ஒழுக்க முறையெல்லாம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக திருவள்ளுவர் மட்டும்தான் ஒன்றையடி சீரட குரல் உருவாக்குனார். மற்றவங்களாம் என்ன பண்ணீங்க? 4 அடியில உருவாக்குறீங்க. வள்ளுவர் வந்து 1.5 அடியில முடிச்சுட்டார். 1.5 அடியில மரணடி அடிப்பார். என்னது? மரணடி. இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த முண்டங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்த என்னமோ பேசுது பாரு, யோக ஞானம் பேசுற முண்டங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால மாற்றிட்டானுங்க. ஒழுங்கா எல்லாம் ஒழுங்கா தமிழ் படிச்சுக்கிட்டு அவன் தாய்மொழி எதுவோ இருக்கட்டும், படிச்சுட்டு இந்த புத்தகம் ஒழுங்கா படிச்சானா எல்லாரும் ஒழுங்கு சட்டை கட்டிட்டு போகலாம். இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாமியார்களும், அது எந்த சாமியாரா இருந்தாலும் சரி, அது ஞான மன்றம் நடத்துறவன், யோக மன்றம் நடத்துறவன், குண்டலினி யோகி, மண்டலினி யோகி, புரடை விடுறவன், இவனால என்ன ஆவான்? ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் நோய் வந்துதான் சாவானுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்ப புரியுதா எங்க வந்து நிக்கிறோம்னு? அதனால இப்ப ஏன்னா நிறைய பெண்கள் வந்து யோக சாதனை பண்ணியிருக்காங்க.
அந்த பெண்களும் கூட யோகா பயிற்சி பண்ணணும். ஆனா மற்ற மதத்துல அதை படிக்கக்கூடாது, இதை படிக்காத மண்ணா புண்ணாக்கு புடலங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. யோகா பயிற்சியில அப்படி இல்லை. யோகா பயிற்சி மனிதன் மேன்மை அடையுதுன்னு பேரு. ஆக ஒழுங்கா வந்து ம். ஆண்களும் பெண்களும் கத்துக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு அவங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி பண்ணா மட்டும்தான் நல்ல கேள்வி. கேட்கலாம், ம். கேள்வி கேட்கலாம். கேள்வி ஒரு 15 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் வெங்கடேஷ் கேள்வி கேட்கலாம். ம். என்ன விதத்துல செத்தவர் ஐயா? என்னமோ சொல்லிருக்கா கேளுங்க. ஆ. வெங்கடேசன் ஐயா என்ன விதத்துல செத்தவர்? அவரு இந்த யோக பயிற்சி பாதியில விட்டுட்டு போனவர்னு சொல்லலாம். யோக பயிற்சியில் பாதியில் விட்டுட்டு போனவர்னு சொல்லலாம். யோக பிரஷ்டன்னு சொல்லுவாங்க. அதாவது யோகத்தை வந்து விட்டுட்டு போறது பாதியில. உண்மையை கண்டுபிடிச்சு பிறகு சொல்லி கொடுத்து போட்டு ஒரு முக்காவாசி முன்னேறிட்டு அடுத்த அடுத்த சுழற்சியில வர்ற மாதிரி விட்டு போட்டு போனவங்க தான். இந்த மாதிரி ம். இந்த மாதிரி விட்டுட்டு போனவங்க நிறைய இருக்கு. அது பேரு அந்த மாதிரி எல்லாம் உள்ள சொல்லியிருப்பாரு. யோக பயிற்சியில் வலுவினால் என்ன ஆகும்? யோக பயிற்சி வலுவினா யோக பிரச்சனாக மாறி யாரு இந்த மாதிரி தூய்மை பண்றாங்களோ அவங்க உடல் மூலமாக உள்ள புகுந்து போட்டானாக அந்த மனிதனுக்கு உதவி செய்வாங்க. அதாவது யாரு முயற்சி பண்றாங்களோ அவங்க உடம்புல புகுந்து அவங்களுக்கு முயற்சி பண்ணி முன்னேற்றுவாங்க. அவங்க விடுதலை அடைகிறப்போ அவங்களோட சேர்ந்து இந்த அரைங்குறையமா செஞ்சு முன்னேறிருக்காங்க பாருங்க, அவங்க அவங்க உடலோட சேர்ந்து அவங்களும் முக்தி அடைவாங்கிறது யோக மார்க்கம் சொல்லுகிறது. கரெக்டா அப்படி வந்திருக்காரு. ம். அப்ப என்ன வயசுங்க ஐயா அவருக்கு அப்போ? 80 ம். எழுதியிருக்காரு. இது யோகா பயிற்சி யோகா பயிற்சியில வந்திருக்கு. ஆக முமுஷுன்னு சொல்லுவாங்க. ஆக அவங்கள வந்து தனிமையில இருக்க வைக்கும். அவங்கள வந்து இந்த மாதிரி யோக பயிற்சியில தண்ணீர் சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு உதவி செய்யும். அவர்களை பல வகையில் முன்னேற்றும். எந்த தீமையும் செய்யாது. அதாவது தூய ஆவி வந்து குடியிருக்கிறது. தனிமையில தான் நான் எப்பவுமே பெரும்பாலும் தனிமையில தான் இருப்பேன். எப்போ ஏன்னா 30 வருஷமா தனிமையில தான் இருக்கேன். யாருக்குமே தெரியாது. தனிமையில தான் இருப்பேன். என்னோட யாருமே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? என்னோட இல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆ? அப்படித்தான் இருக்கலாம். சாப்பிடாம போனா, ஆ. எங்கேயாவது ஒண்ணுக்குள்ள போனா சாப்பாடு தந்துருங்களே. ம். அட்லீஸ்ட் அப்ப கோப்பியாவது குடிங்க வாங்கிட்டு ம். வந்து. ஆமாமாமா. அது காப்பி குடிச்சாலும் அது சுத்தப்படுத்த தெரியலையே. நம்ம காப்பி குடிச்சுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் பட்டினி தானே. பட்டினி தானே ம ம். ம பட்டினி தானே எதிர்பார்த்தத தரும். பட்டினி தான் ஆரோக்கியம் தரும்னு இப்ப அறிவியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்களே. ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. அப்பல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா கோமாளிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் அறிவியல் வளர்ந்துருச்சு. எல்லாம் உண்மைன்ட்டான். எல்லாமே ம். ம். உண்மைதான். எல்லா மருத்துவமும் வந்து உண்மைதான்னு சொல்லிடுது. பட்டினியா இருந்தா நல்லா போயிரும். காய்கறி மட்டும் காய்கறியும் தண்ணி சாப்பிட்டா எல்லா நோயும் நல்லாயிரும். நம்ம உடம்பு அமிலமா இருந்தா மரணம் வரும். எல்லாம் நோபல் பரிசே வாங்கிட்டானுங்களே. இது யாரும் சொல்லித் தரல. பிசினஸ் மேனா மாறணுங்காட்டி எல்லா நாடுகளும் அந்த விஞ்ஞானிகள் உண்மையை மறைச்சிடுறது. அல்லது அந்த தெரிஞ்ச இப்போ உதாரணத்துக்கு அஹ், நோபல் பரிசு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதை வந்து மக்களுக்கு எளிமைப்படுத்துறது இல்ல. மற்ற மக்களுக்கு சொல்லி தைரியம் முட்டுறதில்ல. இப்ப நேத்து கூட நிறைய இங்க புற்றுநோய் கேஸ்ல எனக்கு வருது. நேத்து கூட கேட்டாங்க. நம்ம 3வது நிலை என்னது என்ன நிலை? புற்றுநோயின் 3வது 3ஆம். நிலை. அஹ், பாருங்க. எனி இந்த இடத்துல எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி cured without medicine, proven by 3 நோபல் பிரைஸ் வின்னர். நான் என்ன தெரியுமா சொன்னேன் அவங்ககிட்ட? ஆமா, புற்றுநோய் வந்துருச்சு, உனக்கு பயப்பட தேவையில்லை, அவங்க 100 நாள் தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு. இந்த 10 பைசா செலவு இல்லாம 100 நாள் தப்பிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு 3 நாள் தண்ணி பயிற்சி கொடுக்கணும். தண்ணி பயிற்சி குடிச்சிட்டு 3வது நாள் வந்து நிறைய காய்கறி நல்லா வணக்கி உப்பு காரம் கம்மியா போட்டு ஒரு ரொட்டி துண்டை வச்சு 2 ரொட்டி துண்டை வச்சு சாப்பிட சொல்லுங்க. மலவாயை வந்து உடனே வந்து சுத்தம் பண்ணணும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு விஷமாமாயி உடம்பு விஷமாமாயி சிறுநீரே வெளியே வராது. என்ன வராது? சிறுநீர் வெளியே வராது, மலமறி வராது, கணையம், கல்லீரல், நுரையீரல் எதுவும் வேலை செய்யாது. உடம்பு அழுகி போய் துர்நாற்றம் அடிச்சுட்டு கிடக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, தண்ணீரை மருந்தாக அருந்தணும். 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம். இரவு 12 மணி நேரம் தேவையில்லை. மாதிரி 2வது பகல் 12 மணி நேரம் தண்ணி பயிற்சி செய்யணும். 3வது பகல் 12 மணி நேரம் தண்ணி பயிற்சி போறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறுநீர் வந்து சிகப்பா போகும், கருப்பா போகும். எப்படி போகும்? சிவப்பா, கருப்பா. நினைச்சு பாருங்க. உங்களுக்கு சிறுநீர் கருப்பா போனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கற்பனை பண்ணி பாருங்க, மிரண்டு போயிடுவீங்க. ம். அப்படித்தான் போகும். நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். நான் படமே எடுத்திருக்கேன் நான். நிறைய புற்றுநோயாளிகளுக்கு ஆரம்ப காலத்துல ஒரு 15 வருஷம் முன்னாடி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நான் பண்ணியிருக்கேன். வீடியோலாம் இருக்காது. அந்த வீடியோ எங்க இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சிறுநீர் கருப்பா போயிட்டே இருக்கும். அப்புறம் எனக்கு அது புரியாது எனக்கு. அப்புறம் பாதியில விட்டு போட்டு வந்துடுவேன். நம்மளால முடியாதுங்க, இது என்னடா நானே தூக்கி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. நான் ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு கேட்டேன்,
மீண்டும் அவங்க உணவு பழக்கத்தை மாறிட்டாங்க அப்படிம்பாங்க. உறப்பட்டு மாறின 3ஆவது நாள் இறந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நானும் சரியா விளக்கி இருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு விளக்குற அளவுக்கு எனக்கு அந்த திறமை பத்தல. ஆனால் நான் பார்த்துருக்கேன். நான் தப்பிச்சு போறேன். சாதாரண இதெல்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த புற்றுநோய் என்ன பண்ணுன்னா, இந்த 3 நாளைக்கு இருக்க தண்ணீர் போட போட அந்த தண்ணீர் என்னன்னா உள்ள முதல்ல கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா நாக்கே கருப்பாயிருமா, பிளாக் மாம்பா நாக்கே கருப்பா மாறிடும், சிகப்படமாட்ட ஆயிரும். ம். நாக்கெல்லாம் பூரா அங்கே கருப்பு புள்ளிகள் கரும்புள்ளிகள் இருக்கும். பட்டு பயங்கரமா சீக்கிரம் செத்துருவாங்கன்னு அர்த்தம். மஞ்சளா வந்தாலே அவன் கோயந்தா ஆயிடுவான்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு 190 நாக்கு மஞ்சளா தான் இருக்கு. சாவுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். வெள்ளையும் இருக்கப்படாது, வெள்ளையும் இருக்கப்படாது. லேசான ரோசாப்பூ நிறத்தில் இருக்கணும். லைட் பிங்கி ரோஸும்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ அந்த புற்றுநோய் ஈஸியாக தப்பிச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஒரே வழி நீர். இந்த நீர் அருந்தது வந்து அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும். கருப்பு கருப்பாக போகும். இந்த கருப்பு நிறம் மாறிட்டே வரணும். கருப்பு மஞ்சள் மாறி முதல் பீட்ரூட் மாதிரியே போகும். இப்படித்தான் அருணாடகருக்கு நிறம் அப்படி வந்தது. அருணாடகர் அவர் திராட்சை ரசம் சாப்பிட்டா சரி பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு. அப்போ வந்து சொல்றாரு, இது உணவு முறை தப்பு, நாகரிகமே தப்பு. உணவுங்கிற இதை கொடுத்து நாகரிகத்தை அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்திய என்ன எழுதுறாங்கன்னா, ஐரோப்பிய நாகரிகம் தப்பு, மனித நாகரிகத்தையே அழிக்கக்கூடிய உணவை தான் பரமானிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் கூட இந்த 5,000 நாடு வந்து வேலை பிரான்ஸ்கார விருந்தெல்லாம் கொடுத்தேன். சாராயமெல்லாம் கொடுத்தானுங்க அங்கே. சாராயம் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இருந்தா, நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவ்வளோதான். நான் ஒரு வடையை மட்டும் தயிர் வடை சாப்பிட்டு போட்டு வந்துட்டு மற்றவங்களும் என்னமோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது நம்ம பண்பாடு. அப்புறம் அவனுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். தமிழ் பேசுறான், தமிழ் படிக்கிறாங்களே ஒழுக்கமான உணவு ஒழுக்கம் நல்லவர்கள், ஆனால் உணவு ஒழுக்கம் இல்லாதவங்க. என்னது உணவு ஒழுக்கம் கிடையாது. நீங்க ஒரு மொழியை ஆராய்ச்சி பண்றது இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் முதல்ல உணவு ஒழுக்கத்தை சரி செய்கிறது. உணவு ஒழுக்கத்தை ஒழுங்கு பண்ணணும். உணவு ஒழுக்கம் இல்லைன்னா அவன் தமிழ் படிச்சேன்னா, அவன் தகரடப்பா படிச்சேன்னு செத்தான் அவன். தமிழ் படித்தால் சாவதில்லை, அதான் எழுதுறான் பாருங்க. தமிழ் படித்தோன் சாவதில்லைன்னு தமிழ்ல இருக்கே. இப்பதான் நமக்கு புரியுது. தமிழ் படித்தோன் சாவதில்லை, வீழ்வது நாமாக இருப்பட்டும் வாழ்வது, வீழ்வது நாமாக இருப்பேன் வாழ்வது. சொல்லுங்க. வீழ்வது நாமாக இருப்பின் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? அப்ப தமிழ் படித்தோன் சாவதில்லை. பாரதி சொல்றான், தமிழ் படித்தோன் சாவதில்லை. வள்ளுவன் தன்னை வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் பூமி தன்னிலே யாங்கினுமே பிறந்ததில்லை. யான் கண்ட மொழிகளிலே இனிதாகும் காரணம் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே படைத்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தலை. அவர் எழுதுறாரு. அவர் எழுத்தினா அவருக்கு வள்ளுவர் தான் பிடிச்சிருக்குது. எல்லாரும் காந்தியடிகள் கூட திருக்குறள் படிச்சுக்கிட்டு என்ன இவ்வளவு பெரிய தத்துவம் பயங்கரமா இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு குறள் சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய குறள் படிச்சிருக்காரு. யாருங்க? காந்தியடிகள் என்ன படிச்சிருக்காரு? நிறைய திருக்குறள். அந்த திருக்குறள் விஷயம் இருக்குது. 7 சொற்கள்ல விஷயம் இருக்குது. அவரு இலக்கண விதிக்கு அப்பாற்பட்டது திருவள்ளுவரே எழுதுறாரு. இது வரைக்கும் உலகத்துல ஒன்றையடியில் யாரும் எழுதுனதே கிடையாது. அதுக்கு புதிய வடிவத்தை கொடுத்தவரே திருவள்ளுவர் தான். வெண்பாலுடைய அடிப்படை கட்டமைப்பை இவர் தான் உருவாக்குனார் உலகத்துல முதல் முறையில். அப்படி பார்த்தீங்கன்னா இலக்கண விதிக்கு அப்பாற்பட்டு 7 சீரில் எழுதுறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிட. இந்த திருக்குறள் வந்து காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இது? ஒருத்தர் நமக்கு துன்பம் பண்றான், அவனுக்கு தண்டனை தரணும்னா அவனு நாணும்படியாக அவனுக்கு நன்மை செய்ய, அவனுக்கு இன்பம் உண்டாகும்படி நல்ல செயல்களை செய்து விடுங்கிறார். எனக்கு ஒருத்தன் துன்பம் பண்றான், அவனை திருத்தருக்கு என்ன வழின்னா அவனுக்கு நன்மை செய்யறதாம. இதை காந்தியடிகள் ரொம்ப பாதிச்சிருக்குது. என்னடா துன்பம் தருவனுக்கு அவன் திருந்தும்படியாக நன்மையும் செய்து விடுங்கிறார். எப்படி நினைச்சு பாருங்க. இந்த ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கிற மாதிரி தான். ஒரு கண்ணத்தை அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு யார சொல்றாங்க, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பல குறள்கள் வந்து அவருக்கு ரொம்ப மனச வேதனையா இருந்து அதாவது தன்னை திருத்தி கொண்டது. தமிழ் இப்படி ஒரு நெறியானதா, இது வந்து சாதாரணம் அல்ல. அப்புறம் அவருக்கு நிறைய அவர் கூட இருந்தவங்கள தமிழ் புலவர்கள், தமிழ் சைவ சித்தாந்தவாதிகள் இங்கிருந்து போய் அவங்க சந்திப்பாங்க. தமிழ்நாட்டிலிருந்து போய் காந்தியடிகளை சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மிகப்பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரங்க தமிழர்கள். நான் வந்து அடுத்த பிறவியில் ஒன்று இருந்தால் நான் யாராக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க. அப்படியே சொல்லி. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற டால்ஸ்டாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. டால்ஸ்டாய்
டால்ஸ்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுபாஷ் சந்திர போஸ் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க ஐயா, அடுத்த பிறவியில் நான் தமிழரா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவரு படையவே தமிழர்கள் படை தான் அது. ம். சுபாஷ் சந்திர பெண்கள் தமிழர் படையே இருந்தது. பெண்கள் தமிழர் படை. என்னது? பெண்கள் யாருமே ஒரு தமிழர். படையில போய் முதல்ல சேரல, தமிழர்கள் தான் முதல்ல சேர்ந்தாங்க. அது பெண்களும் அதிகமா சேர்ந்தாங்க. வீரலட்சுமி பாய், லக்குவம் பாய், யாராரும் சொன்னாங்க பேரெல்லாம். ஆக இப்படியெல்லாம் தமிழ் வந்து உண்மைக்காக போராடி இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு ஏதோ சந்தேகம் இருந்தால் கிடக்கு. நாளைக்கு நிறைவு செய்யலாம். மணி என்னாச்சு? ஐயா, இப்ப நம்ம தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா நீர்ப்பயிற்சி இருக்கும் போது நைட்டு வந்து காய்கறி ஈவினிங் சாப்பிடும் போது அதுல உப்பு போடலாமா வேண்டாமா? உப்பை குறைச்சிக்கிட்டு நல்லதுதான். உப்பை குறைச்சிட்டு ஏன்னா குறைச்சு போடு. ஏன்னா நம்ம உப்பை நீக்க வேண்டும். உவரி நீக்கம், உவரி நீக்கம்னே பேர். உவரி நீக்கம், உவரி கோலம். உவரி கோலம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உவரி கோலம்னு சொல்லுவாங்க. மா கோலம் பார்த்துருக்கீங்களா? மாவு கோலம். ம். மாவு கோலம் போட தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. எப்படி மாவு கோலம் என்ன தேவை? மாவு கோலம் போடுறதுக்கு என்ன தேவை? அரிசி மாவு. அரிசி மாவு ஏன் போடுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அரிசி மாவு ஏன் கோலம் போடுறோம்? அரிசி மாவு ஏன் போட்டோம்னா வந்து நம்ம மத்த உயிரினங்களை பண்றது நம்ம எறும்பு வந்து சாப்பிடணுன்றதுக்காக நம்ம போட ஆரம்பிச்சோம். பல்லுயிர் பெருக்கம், எல்லா உயிர்களும் சாப்பிடணும். எழுந்தோடனே ஒரு உயிருக்கு உதவி பண்ணணும்ன்ற கான்செப்ட்ல பண்ணும். சரி, அதே உப்புல கோலம் போட்டு பாருங்க. ஏதாவது எதாவது வருமா? உப்புல அப்படியே உப்புல கோலம் போட்டு பாருங்க. வராது. உப்புல கோலம் போட்டா சோகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேரு உவரி கோலம்னு பேரு. உவரினா உப்பு, உவர்க்கிறது என்று சொன்னால் உப்புன்னு பேரு. உப்புல அந்த காலத்துல கோலம் போட்டிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வேண்டாம், ஏதாவது பூச்சி வராம இருக்கிறதுக்கு சுத்தி உப்பு போட்டு வச்சிருங்க, பூச்சி வராது. அப்போ உப்பை போட்டாவே என்ன வராது? அதுதான் ஊறுகாய் தயாரிச்சாங்க. எது ஊறுகாய் தயாரிச்சாங்க? ஊறுகாய் வந்து யாருக்கு நல்லது தெரியுங்களா? நமக்கு நல்லது கிடையாது. அந்த எலும்பிச்சைக்காயை காப்பாற்றுவதற்காக உப்பு போட்டாங்களே தவிர உங்களுக்காக போடல. நீண்ட நாள் கெடாம இருக்கிறதுக்காக. இது இன்னொரு அர்த்தம் இருக்கு. உவரி கோலம்னு சொன்னாவே மாறு வேடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாறு வேடம். சரி, இந்த மாறு வேடம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து சுவையை நீக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நான் இன்னொரு வேடத்துல பூதுறேன். சாதாரண உப்பு தின்னுட்டு நாசம் பண்ணிட்டு இருந்த வேடத்துல இருந்து நான் இன்னொரு வேடத்துக்கு மாறுகிறேன். உப்பு நீக்கிய வேடத்துக்கு மாறுகின்ற பொழுது என் உடல் வந்து உவரி கோலம். கோலம்னா அழகுன்னு எடுத்திருக்குது, கோலம்னா ஆடைன்னு அர்த்தம் இருக்குது, கோலம்னா ஓவியம்னு அர்த்தம் இருக்குது, கோலம்னா வடிவம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கோலம்னா வரைதல். இன்னொரு கோலம் நல்லா எழில் கோலம். எழில் கோலம்னா அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னொரு கோலம்னா வடிவம் சொல்லுவாங்க. அப்ப உவரி கோலம்னா நான் உப்பை நீக்கிய வடிவம்னு அர்த்தம். உப்பை நீக்கிய வடிவமா இருந்தால் அவன் துறவியாக இருப்பான். என்னது? துறவியாக. சுவையை விட்டவன் என்னவாக இருப்பான்? சுவையை விட்டவன் என்னவாக இருப்பான்? யோகி. யோகிதான். சுவையை விட சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சுவையை விட சொல்லி திருவள்ளுவர் விடுறாரு. விட்டவுடனே நீ வந்து என்னவா மாறீங்க? சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்றின் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். கரெக்டா சொல்றீங்க. எப்பவோ படிச்சதுல நினப்ப வருது. எப்பவோ படிச்சிருக்கிறீங்க. எப்படி இதெல்லாம் கரெக்டா வருதுன்னா அதான். அப்ப உவரி நீக்குதல். அப்போ உப்பு நீக்கிய கோலம். இப்ப துறவு கோலம் சொல்றாங்க. துறவு கோலம், துறவு பூண்டார்னு சொல்றீங்களா இல்லையா? அது என்ன அர்த்தம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. துறவி கோல பூண்டார். நமக்கு தெரிஞ்சது வந்து அவர் இல்லறத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அது தப்பு, அடிப்படையே தப்பு. அகத்து துரத்தல் தான் பேரு. அது பேரு எல்லா ஆசைகளிலும் இருந்தும் அவர் விடுபட்டுட்டாரு. அது முக்கியமான ஆசை தெரியுங்களா? சாப்பாடு. டேஸ்ட். அந்த டேஸ்ட்ல முக்கியமானது தெரியுமா? உப்பு, காரம். உப்பு. அது உப்போட நிறுத்துங்க. மரியாதைக்கெல்லாம் போகாதீங்க. உப்புதான் அடிப்படை சுவையே. உப்புதான் அடிப்படை சுவை. ஆமா. சர்க்கரையில நீங்க தயாரிக்கணும். சர்க்கரை வந்து கொட்டி கிடக்குறது இல்ல, உப்பு கொட்டி கிடக்குது. உப்பு எங்க கொட்டி கிடக்குது? போங்க. உப்பு எங்க உலகமெங்கும் கொட்டி கிடக்குது. கடல்ல. உப்பு உலகத்தின் முதல் சுவையே உப்புதான். எந்த விலங்கு தாகத்துக்கு கடல் தண்ணி குடிக்காது. எந்த விலங்கும் தாகத்திற்கு
கடல் தண்ணி குடிக்காது, குடிச்சா செத்து போயிரு. குடிச்சா என்ன ஆகும்? செத்துரு. அப்ப அவ்வளோ பெரிய கடலா இருந்தும் கூட அப்ப தாகறதுக்கு நம்ம ஏன் உப்பை சாப்பிட்டு ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்? செத்து போறதுக்கு தான் சாப்பிடுறோம். உப்பு தண்ணியவே நீங்க 3 நாள் தொடர்ந்து குடிச்சாலே சரி, வயிற்றுப்போக்கு போய் ஆள் போயிருவார். ம். ஆள் முடிச்சிருங்க ஐயா. முதல் வேலை பேதி கடல் உண்டாக்கும். கடத்தல் குடிச்சு செத்துருவாங்க. என்ன அப்ப நம்ம தெரியுமா? இப்ப சாப்பிடுற உப்பு வந்து நமக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி. சாவடிக்கிறதுக்கு நீங்க சாப்பிட்டு செத்துட்டு இருக்கிறீங்க. சாவடிக்கிறதுக்காக உங்களை நீங்கள் தற்கொலை பண்ணுவதற்காக நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் தற்கொலை பண்ணுவதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உப்பு தின்னுட்டு இருக்கிறீங்க. சுத்தப்படுத்துகின்ற பொழுது உப்பு தேவை. ஏன்னா நம்ம உடம்பே என்ன தெரியுமா? ரத்தத்தை நக்கி பாருங்க. ரத்தத்தில் நக்க உப்பு இருக்கு. அது எங்கிருந்து வந்து தெரியுமா? எங்கிருந்து வந்திருக்கு? அந்த உப்பு எங்கிருந்து வந்திருக்கும் சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க தான் பதில் சொல்லுங்க. எங்கிருந்து? அதேதான், கடல் இருந்து தான் கொண்டு வந்தது. அது எதுக்கு? அது எல்லாம் கடல் என்னென்ன உப்பு இருக்கோ, அத்தனை உப்பு ரத்தத்தில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மூளையில இருந்து உடல் எங்கு போகின்ற இந்த வேதியியல் சமிகைகள், அதுக்கு பேர் எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்பாங்க. இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் மூலமாக தான் எல்லா செய்தியும் போகும். ஆக அது அந்த ரத்தம் அடர்த்தி குறையாம இருக்கு. அது இயற்கை கொண்டு வந்தது. நீங்க என்ன பண்றீங்க? உப்பு எதுக்கு சேர்த்து சாப்பிடுறீங்க? சுவைக்கா? அப்புறம் சுவைக்கு சாப்பிடுறப்ப என்ன ஆகுது? உப்பு கண்ணு கெட்டு கண்ணெல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் நீங்க சாப்பிட்ற உப்பு தான் காரணம். இந்த கண்ணை காப்பாற்றிக் கொள்ளுங்கிற ஒரு புத்தகம் பக்கம் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. கண்ணை காப்பாற்றிக் நீங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து எங்க கேட்டாலும் டக்கு நீங்க சொன்னீங்கன்னா தான் நீங்க முன்னேறிட்டு அர்த்தம். இதுல சொல்லி இருக்கு, கெட்ராக் வர்றது உப்பால தாண்டு. கண்ணுக்கு எனக்கு கண்ணில் பாதிப்பு இருக்கு. நானும் அந்த எலுமிச்சை சாறு சாப்பிட்றேன் இல்லையா? எலுமிச்சை சாறு நான் எலுமிச்சை சாறு சாப்பிட்றதுனால எலுமிச்சை மரத்துல என்ன இருக்குது? கொடிய விஷமெல்லாம் இருக்கு. கொடிய அதுல என்ன இருக்குது? பாஸ்பரஸ் இருக்குது. என்னென்ன விஷப்பு இருக்கு அத்தனை இருக்கு. அது போய் ரத்தத்துல செலுத்திடும். ரத்தத்துல செலுத்தப்படுறது எங்க வந்துடும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மருத்துவர்கள் ஊசி போடுவாங்க ரத்தத்தின் வழியாக. ரத்தத்துல இப்ப ரத்தத்தை தான் கலக்கி விடுவாங்க. ரத்தத்துல கலக்கி விட்டோன்னா அந்த விஷம் அப்படியே போய் 1/2 மணி நேரத்துல கண்ணு கூடியாந்துடுது. ரத்தத்துல கல் எங்க போயிருது? 1/2 மணி நேரத்துல வந்து அந்த ஆரம்பத்தில் கண்ணுக்கு வந்துடும். அதாவது செலுத்தப்பட்ட அந்த விஷமானது, அந்த உப்பானது, அந்த மருந்து ஆனது, கடுமையான விஷமானது கண்ணுக்கு வந்துடுது 1/2 மணி நேரத்துல. அந்த கண்ணுல படிந்திருக்கிற அந்த விஷத்தை அந்த உப்பை இறக்குவதற்கு 30 நாட்கள் ஹைட்ராப்ஸ் கண்ணு திரவம், அந்த சொட்டு மருந்து, கண்ணு சொட்டு மருந்து போற அந்த கண்ணு சொட்டு மருந்தை போட்டு கண்ணில் இருக்கிற விஷத்தை இறக்குவாங்க. செலுத்தப்பட்டது 1/2 மணி நேரத்துல செலுத்துறது 30 நிமிஷம் சேர்த்தப்பட்ட அந்த உப்பை வெளியெடுப்பதற்கு நீங்கள் 30 நாட்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த சொட்டு மருந்து போட்டு அந்த விஷத்தை வெளியெடுக்கணும். அதிகமா கண்ணு கெட்டு போயிரு. அது வந்து இப்ப எல்லாத்துக்கும் கண்ணு கெட்டு போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? சோத்தை தின்னு 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 கண்ணு கெட்டு போச்சு. சக்கரை நோய் பூரா கண்ணு குருடாயிடும். சக்கரை நோய் பூரா சக்கரை நோய் கண்ணே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவுதான், செத்தாங்க. ஆனா நம்ம பயிற்சியில உடனடியா குணமாயிரும். முதல்ல சக்கரை நோய் தான் குணமாகும். விரைந்து உடனடியா 3வது நாள் சக்கரை நோய் இருக்காது. 4வது நாள்ல எல்லாம் சரசர. ஒரு சக்கரை நோயாளியாவாக்கு இந்த ஒரு விரலுக்கு மட்டும் போகுது இல்லையா? ஆமா, ஒரு விரலுக்கு மட்டும் பிளட் சர்க்கிள் ஆகல. இப்ப அந்த பிளட் இந்த எடுக்கணும்னு சொல்லி சொன்னவேன் டாக்டர். இப்ப நான் சொன்னேன், நான் இதை சொல்லி அது வயசானாக்கள் 72 75 வயசு சாப்பிடாம இருந்தா கை கால் பதறுதான், உடம்பு நடுங்குதான், தங்களால இல்லாத காப்பாத்திரல. எங்கிட்ட வந்தவங்க போற 85 வயசு 90 வயசு ஆளு எங்கிட்ட இருக்கானே. நல்லா போச்சு. கண் முன்னாடி 3 நாள்ல ரத்த ஓட்டம் வந்து 4வது நாள் அந்த எல்லாம் சரியா போற. 5வது நாள் சுகர் நில்ல. 3வது நாளே சுகர் நில்லாயிரும். எடுக்க தேவை சொன்னா டாக்டர்கிட்ட போய் எடுத்தாலும் மட்டும் சாப்பிட விட மாட்டேன். அவன் செத்துருவான். அந்த செத்துருவான். மற்ற எல்லா விரலும் போயிருங்க. எல்லா விரலும் அழுகி போயிரும். அது வந்து குஷ்டரோகம் வந்துருச்சு அவருக்கு. குஷ்டரோகம் வந்து விட்டது. என்ன ரோகம் வந்துருச்சு? சக்கரை நோய்ங்கிறது குஷ்டரோகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நெல்லிக்காய் எல்லாம் குடிச்சு சுகரை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவா இப்ப சுகர் டேப்லெட்டை போடாம விட்டவாவாம். பிறகு பார்த்தா இப்படி இல்லையாண்டு போனா சுகர் கூடி ஃபிங்கர் எடுக்க வேண்டிய. அப்ப சுகர் எங்க இருந்து கூடுது? இவன் திங்கிற ஆகாரத்துல இருந்து கூடுது. ஆகாரம் மரணத்தை உண்டாக்குகிறது.
ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் ஆகாரத்தை விட்டுற வேண்டியதுதானே. அது விட தெரியாது. ஸ்லீப் யோகிகள் வெளிநாட்டுல கிடையாதுல்ல, இந்தியாவிலே 100 ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. நாமளும் அந்த யோக பயிற்சி செய்யறதுனாலதான் மாட்டி இப்ப நாங்க யோக பயிற்சி கொண்டு வரேன். இல்ல அவ ஸ்ரீலங்கால இருக்கிறா. ஆனா இல்ல நான் கேக்குறேன், இந்த நித்திரை இல்லாட்டியும் சுகர் கூடுமோ? அதெல்லாம் கூடாது. பைத்தியம் பிடிக்கும். சக்கரை அதே ஒரு கட்டத்துக்கு பிறகு நித்திரை குழம்புதெல்லாம் இருக்கும். ஆமா, கரம்பு இருக்கேன். கெட்டு போயிருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தத்துல வந்து இப்ப நான் வந்து குறைந்த நேரம் தான் தூங்குறேன். சுத்த ரத்தத்தில் வந்து விழிப்புணர்வு ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிகமாகும். எது ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிகமாகும். காத்துல என்ன இருக்கு தெரியுமா? காத்துல 2 தான் இருக்கு. நைட்ரஜன் 78 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடு இருக்கும். அப்போ உடம்பே நைட்ரஜன் ஆக்சிஜன் உடம்பா மாறிடுது. எழுதுறாரு பாருங்க, ஒரு நோபல் பரிசு பெற்ற வின்னர் இவர், அமெரிக்காவில் புகழ்பெற்ற நோபல் பரிசு வின்னர். இவர் சொல்றாரு நம்ம உடம்புல வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜன் அதிகமாகணும், அப்ப கீரை காய்கறி சாப்பிடுன்னு எழுதிட்டாரு. கீரை காய்கறி சாப்பிடுன்னு சொன்னதுக்கு நோபல் பிரைஸ். கீரை காய்கறி சாப்பிடுன்னு சொன்னதுக்கு நோபல் பிரைஸ். அப்ப நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக எழுதிட்டாரு. அவர் பேர் என்னங்க ஐயா? ஒரு பேர் வந்து ஃபெரிட் முராடு. 1998 மெடிக்கல் சேம் 1998 ஃபெரிட் முராடு. 1998 நோபல் பிரைஸ் மெடிக்கல்னு போட்டா வந்துடும் பாருங்க. இதெல்லாம் எந்த டாக்டரும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சொன்ன பிசினஸ் போயிடும். அமெரிக்காலே சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கால வாய் மூடிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா டாக்டரே இதை பத்தி பேச மாட்டாங்க. பேசினா அவனுக்கு தொழில் போயிடும். அவர் கண்டுபிடிச்சதுக்காக நைட்ரேட். அப்ப நீங்க என்ன செய்ய, திங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட். அவர் நைட்ரிக் ஆக்சைடு பத்தி சொல்றாரு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஃபேட் ப்ரோட்டீனே கிடையாது. ஃபேட் ப்ரோட்டீன் கார்போ எது மனிதன் தப்பிக்கணும்னா அடப்பு நீங்கணும்னா பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். சாப்பிட்டா அவன் மரணம் இல்லைன்னு எழுதுறாரு. நோபல் பரிசு வாங்கிட்டாரு அவர். அதுக்கு வந்து அவர் அந்த அம்மாவுடைய உடம்புல சாதாரண உணவு ஒண்ணுமே கிடையாது. தனி கார்பன் கிடையாதுங்க, தனி புரோட்டீன் கிடையாது, தனி கொழுப்புங்க உலகம் எதுவும் கிடையாது. தனி கார்பன் ஒண்ணு கிடையாது, தனி ஃபேட்டு கொழுப்புன்னு ஒண்ணு கிடையாது, தனி புரோட்டீன் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கலந்துதான் வரும். கலந்து வரப்ப விஷமா மாறிடும். நம்ம வயிற்றுக்குள்ள போனோடனே விஷமா தான் மாறும். எந்த சந்தேகம் இல்லை. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.